திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல காலச்சக்கரம் அப்படிங்கிற தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலச்சக்கரத்துல முதல் பாடல். காலச்சக்கரம்னாலே நம்ம 12 ராசி மண்டலத்துல சந்திரனும் சூரியனும் அதனுடைய நகர்வை பத்தி குறிக்கிறது தான் காலச்சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதனால முதல் பாடலே அந்த சந்திரனுடைய நகர்வை பத்தி பார்த்தோம். ஆஹ் அந்த சந்திரனுடைய நகர்வை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை சக்கரம் நியமிக்கப்படுது அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்து 2வது பாடல்ல இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அறிவு நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். மதி அப்படிங்கிறதே அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகத்தினுடைய நகர்வை பொறுத்து நமக்குள்ள அறிவும் ஒரு 10 விதமான அறிவை சொல்லியிருந்தாங்க. 5 அறிவு அப்படிங்கிறது ஐம்புலன்களால கிடைக்கக்கூடிய அறிவு. 6வது அறிவு அந்த 5 அறிவுகளையும் பகுத்து பார்த்து தெரிந்துக்கக்கூடிய அந்த மனம் தரக்கூடிய அறிவு 6வது அறிவு. 7வது அறிவு நம்ம பல விஷயங்களை கற்பதனால கிடைக்கக்கூடியது 7வது அறிவு. அந்த கற்றதின் விளைவாக நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், அந்த அறிவை வச்சு நம்ம அனுபவம் பண்ணி நாம பெறக்கூடியது 8வது அறிவு. 9வது அறிவு தான் ரொம்ப முக்கியமான அறிவு. அந்த ஒவ்வொரு அனுபவத்திலையும் இறைநிலைய இருக்கிறாரு, இறைவன் இருக்காரு அப்படிங்கிறத உணருவது 9வது அறிவு. 10வது அறிவு அந்த இறைவனை போய் நாம பற்ற வேணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு வரணும். அதுதான் 10வது அறிவு. அந்த காலங்களை பார்த்தோம். இந்த 10 அறிவையும் நாம பெறுவதற்கு நம்மளுடைய வயதுகள்ல ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி 4 கண்டங்களா பிரித்து பார்த்தோம். 25ல இருந்து 28 வயதுக்குள்ள நமக்கு வரக்கூடியது ஒரு கண்டம். 30 வயதுல இருந்து 33 வயதுக்குள்ள வரக்கூடியது 2வது கண்டம். 60ல இருந்து 62 வரைக்கும் வருவது 3வது கண்டம். 100 வயதுல வரக்கூடியது 4வது கண்டம். அப்ப ஒவ்வொரு கண்டங்களையா நாம தப்பித்து தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த காலத்துக்குள்ள எந்த நிலையிலனாலும் நம்மளால இறைவனை அடைய முடியும். அதனால நம்ம இப்ப எந்த கண்டத்துல இருந்தாலும் சரி, உடனே நாம பயிற்சி பண்ணி அந்த காலத்தை வெல்லக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத முதல் 3 பாடல்ல சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம 4வது பாடல் பார்க்க போறோம். 743வது பாடல். இதுல காலத்தை எப்படி பிரித்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திருந்து தினம் அத்தினத்தின் நொடு நின்று இருந்து அறிநாள் 1 2 8 3 பொருந்திய நாளொடு புக்கு அறிந்து ஓங்கி வருந்துதல் இன்றி மனை புகழாமே. இப்ப இதுக்கு 2 விதமான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நான் தேடி பார்த்ததுல 2 கருத்துக்கள் இருந்தது. 2மே எனக்கு அதோட ஒத்து வர மாதிரி இருந்துச்சு. அதனால 2 கருத்துக்களையும் பார்க்கலாம். முதல் கருத்து எப்படின்னா, திருந்து தினம் அப்படின்னா நாம திருந்தக்கூடியது. நம்ம ஒவ்வொரு பிறவியும் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த நிலையில இருந்து நம்ம அடுத்து ஒரு மேம்பட்ட நிலைக்கு, பக்குவ நிலைக்கு திருந்தி வர்றது. நம்ம ஒரு பிறவியில விலங்குகளா இருந்து இன்னொரு விலங்கை வேட்டையாடி உண்பது சரி அப்படிங்கிற பக்குவத்திலே வளர்ந்து வந்திருப்போம். அப்ப மனித பிறவி எடுக்கும் போதும் நமக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்கும்னா, நமக்கு தேவைன்னா இன்னொருத்தவங்களை நாம கொடுமைப்படுத்துறது தவறு இல்ல அப்படிங்கிற உணர்வோட ஒரு பிறவி வாழ்ந்திருப்போம். அப்புறம் அதுல நம்ம பட்டு திருந்தி அடுத்த பிறவி எடுக்கும் போது நம்ம திருந்தி அடுத்த பிறவி எடுத்திருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த ஒவ்வொரு பிறவியும் நம்மளை பக்குவப்படுத்தி மேம்பட்ட பிறவியா கொண்டு வருது. அப்ப திருந்து தினம் அப்படிங்கிறது நாம ஒவ்வொரு பிறவிக்கும் திருந்தி நாம பிறந்து வரக்கூடிய அந்த தினம் அப்படின்னா அந்த நாள், அத திருந்து தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தினத்தினோடு நின்று. இப்ப நம்ம ஒரு தினத்துல நாம பிறக்கிறோம், இந்த பூமியில பிறக்கிறோம் அப்படின்னா அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் தான் நம்மளுடைய ஆன்மாவை இழுத்து இந்த பூமிக்குள்ள நம்மள பிறக்கிறதற்கு காரணமா இருக்கு. அப்ப அந்த சூரியனுடைய கதிர்கள்
ஆஹ் நம்மளை விட்டு ரொம்ப அப்பாற்பட்டு அந்த சூரியன் இந்த பூமியை நோக்கி வரும்போது அது தானா உள்ள வராது. அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரத்தினுடைய சாரம் வழியாக தான் வரும். சூரியன் எல்லா கிரகங்களுமே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே நேரடியா நம்ம கிட்ட வராது. நடுவுல வந்து நட்சத்திர மண்டலங்கள் இருக்கும். 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? இப்ப இந்த பூமி தான் ஒரு பந்து மாதிரி இருக்குன்னா 360 டிகிரி அதை சுத்தி ஆகாய பூதம் இருக்கு. அந்த ஆகாய பூதத்தை சுத்திலும் நிறைய நட்சத்திர கூட்டங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. அந்த 360 டிகிரிய நம்ம 30 டிகிரியா நாம பிரிக்கிறோம்னா 12 மண்டலங்கள் இருக்கு. அத 12 வீடுகள் அப்படின்னு சொல்றோம். அந்த 12 வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டத்தை நம்ம ஒண்ணு சேர்த்து கற்பனையா அதற்கு வந்து ஒரு வடிவம் கொடுத்து அதற்கு ஒரு பெயர் கொடுக்கும்போது மொத்தம் அந்த மாதிரி 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. அப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர் நம்மளுடைய ஆன்மாவை எடுத்துட்டு இந்த பூமிக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு நட்சத்திரத்துடைய சாரத்தை வாங்கிட்டு தான் அது இந்த பூமிக்குள்ள வரும். அப்ப நம்மளுடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது அந்த எந்த நட்சத்திரத்தை அந்த சூரியன் எடுத்துட்டு உள்ள வருதோ நம்ம ஆன்மாவும் அந்த நட்சத்திரமும் சேர்ந்து வருது இல்லையா? அததான் அந்த அந்த நட்சத்திர தினம் அப்படின்னு நாம வச்சுக்கிறோம். அந்த நட்சத்திரத்துல தான் நாம பிறந்தோம். அத ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த நட்சத்திரத்தை தான் முதல் வரியில சொல்லியிருக்காங்க. திருந்து தினம் அத்தினத்தினொடு நின்று. நாம இந்த பூமிக்கு திருந்தி மீண்டும் வந்து பிறக்கக்கூடிய அந்த தினத்தில் அன்று நாம் அந்த ஆன்மா நின்று வந்த இருந்து அறிநாள் ஒன்று. இப்ப அந்த நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரமோ அந்த நாளை வந்து 1 அப்படின்னு கணக்கு பண்ண சொல்றாங்க. இப்ப முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல நாம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த அஸ்வினிய வந்து நாள் 1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப 2வது நட்சத்திரம் வரும்போது அது 2, 3ன்னு வரும்போது 3வது நட்சத்திரம். இப்படியே 27 நட்சத்திரம் முடிந்த பிறகு திரும்ப 28க்கு பதிலா அந்த முதல் நட்சத்திரத்துக்கு வந்துரும். அப்ப அந்த எண்ணிக்கைய சொல்றாங்க. இருந்து அறிநாள் ஒன்று. இப்ப நான் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்னா திரும்ப ஒரு அஸ்வினி நட்சத்திரம் வரும் இல்லையா? இப்பவும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரம் வர்றத நான் நாள் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். நாள் 1, அடுத்து 2. அந்த 1வது நட்சத்திரத்துல இருந்து 2 நட்சத்திரம் தள்ளி அதாவது 3வது நட்சத்திரம் அத 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 8, அந்த 1வது நட்சத்திரத்துல இருந்து 8 அப்படின்னு கணக்கு பண்ணி எடுத்தோம்னா 9வது நட்சத்திரம். அடுத்து 3, அந்த அந்த 1ல இருந்து 3வது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா அது 4. இந்த மாதிரி முதல் நட்சத்திரத்துல இருந்து 2, 8, 3 அப்படியும் நாம எடுத்துக்கலாம். சிலர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 2 × 8, அப்ப அது வந்து 16 குறிக்கும் பிளஸ் 3 19 குறிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சிலர் 8 × 3 24 பிளஸ் 2 26 பிளஸ் 1 27, மொத்தம் 27 நட்சத்திரம் தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு திருமூலர் எந்த எண்ணுன்னு சொல்லல. அதனால நிறைய பேர் அத ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அந்த நாள் 1ல இருந்து 2வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா 2 கூட்டல் 8 கூட்டல் 3 13வது நட்சத்திரம். அவர் வந்து அந்த நாள் 1ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை வந்து சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருந்திய நாளோடு. அப்ப நம்ம பிறந்த நட்சத்திரத்துல இருந்து அந்த 13வது நட்சத்திரத்தோட நாம பொருந்தக்கூடிய அந்த நாள், அதாவது நான் பிறந்த நட்சத்திரமும் அன்னைக்குரிய நட்சத்திரமும் அப்பதான் பொருந்துது அப்படின்னு சொல்றாரு. அந்த பொருந்திய நாளோடு புக்கு அறிந்து ஓங்கி. புக்கு அப்படிங்கிறது புகுத்தி, நம்மளுடைய அறிவை புகுத்தி அதன் மூலமாக தேடி நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சி நிலைய தான் புக்கு அறிந்து ஓங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருந்துதல் இன்றி மனை புகழாமே. வருந்துதல் அப்படின்னா எந்த வருத்தமோ தவறோ பிழையோ எதுவுமே இன்றி, அதாவது மகிழ்ச்சியுடன். வருத்தம் இன்றி அப்படின்னா
மகிழ்ச்சியுடன் வருந்துதல் இன்றி மனை புகழாமே. மனை அப்படின்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய வீடு இந்த பிறவிக்கான வீடு. நம்ம எங்க போனாலும் திரும்ப சுத்தி நம்ம வீட்டுக்கு வர்றத நம்ம நிம்மதியா நினைப்போம். ஆனா நம்ம எல்லாருமே எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய திருவடியில இருந்து தான் வந்தோம். அப்ப நம்மளுடைய எல்லா பிறவிக்குமான சேர்ந்த ஒரே வீடு எதுன்னா இறைவனுடைய திருவடி. அப்ப மனை அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடியை சொல்றாங்க. புகழாமே அப்படின்னா மனை புகழாமைனா எப்படி நம்ம வீட்டுக்குள்ள போறோமோ அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோமோ திரும்ப அந்த வீட்டுக்கு போறத தான் மனை புகழாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த வருத்தமும் இன்றி மகிழ்ச்சியுடன் அந்த மனைக்கு நாம வந்து புகுந்திடலாம். என்னைக்கு பயிற்சி அந்த காலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை சொல்றாருன்னா நீ பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 13வது நட்சத்திரம் வரும்போது அதில் நீ பொருந்தும்படி நீ பயிற்சி செய்தாயானால் எந்த வருத்தமும் இன்றி அந்த இறைவனுடைய திருவடியில் நீ புகுந்து விடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத ஒரு காலச்சக்கரமா சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் என்ன செய்யும்னா நம்ம பிறந்த ராசிக்கும் அந்த நேரத்துக்கும் ஏற்ற மாதிரி 27 நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் எனக்கு சாதகமா எனக்கு நல்ல விஷயங்களையே செய்யும். ஒரு நட்சத்திரம் எனக்கு படிப்பை கொடுக்கும். ஒரு நட்சத்திரம் எனக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு நட்சத்திரம் எனக்கு மோட்சத்தை கொடுக்கும். இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்யும். அப்ப எனக்கு திருமணம் அப்படின்னா என்னுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்தோம்னா என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தோட நம்ம பொருந்துற மாதிரி செய்வோம். இப்ப அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் நான் தொழில் தொடங்குறதுன்னா எனக்கு தொழிலுக்கான நட்சத்திரம் எது அதுல போய் செய்யணும். அதே மாதிரி நம்ம இப்ப வந்து இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு துறவு வாழ்க்கையை நோக்கி போக போறோம்னா அதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நாம செய்தோம்னா அந்த நட்சத்திரம் நல் பலனை நமக்கு கொடுக்கும். அது எந்த நட்சத்திரம்னா நாம பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 13வது நட்சத்திரமா இல்ல அந்த 3, 8, 2 அந்த நட்சத்திரங்களா அப்படிங்கிறத சரியான விளக்கம் யாருமே சொல்லல. ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஃபாலோ பண்ற புக்ல வந்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி 1ஆம் நட்சத்திரத்துல இருந்து 3, 5, 7, 10, 14, 19, 22, 27 இததான் அவரு 1, 2, 8, 3 அப்படிங்கிற கணக்குல சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டுத்தொகையை வச்சு அவங்க ஒரு கணக்கு போட்டு இத சொல்லியிருக்காங்க. நம்ம கூகுள்ல எடுத்ததுல வந்து 2, 8, 3 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து சரியா தெரியல. ஆனா அந்த பாடலுக்கு விளக்கம் கொடுத்து முடிக்கும்போது நம்ம வந்து இறைவனை நோக்கி நாம வந்து முயற்சி பண்ணி ஒரு அடி போயிட்டோம்னாலே இந்த நாளும் கோலும் என்ன செய்யும் எல்லா நாளும் நல்ல நாளே. அதனால அதுக்கப்புறம் நம்ம நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. என்னைக்குனாலும் நம்ம பயிற்சியை தொடங்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே இந்த பாட்டுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதற்கு இன்னொரு விளக்கம் எப்படி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல அவங்க எதுவுமே நட்சத்திரம்னு சொல்லல. நாமளா ஏன் எல்லாத்தையும் நட்சத்திரம்னு எடுத்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிலர் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்கலாம். திருந்து தினம் அத்தினத்தினொடு நின்று. திருந்து அப்படின்னா என்னைக்கு நம்ம நம்ம எல்லா ஆன்மாக்களும் அந்த இறைவனுடைய பாதத்துல இருந்து தெரியாம விலக்கிதான் வந்திருக்கோம். அப்ப திருந்து தினம்னா நாம திருந்தி மீண்டும் அடையக்கூடிய அந்த கடைசி நிலை முக்தி நிலை தான் நாம திருந்தி அவரை போய் அடையக்கூடிய அந்த தினம். அதுதான் வந்து ஆஹ் எல்லா பிறவிக்குமான சிறந்த தினமா அந்த தினம்தான். அப்ப திருந்து தினம் அப்படிங்கிறது நாம இறைவனை போய் சேரக்கூடிய தினம். அத்தினத்தினொடு நின்று அந்த தினத்துல நாம வந்து இறைவனுடைய திருவடியில சேர்ந்து நிக்கக்கூடிய அந்த தினத்தில் இருந்து அறிநாள் 1, 2, 8, 3 அவங்க இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 8 × 3 வந்து 24. இந்த 24 தத்துவங்கள் இருக்கு இல்லையா அந்த அடுத்த பாடல்லையும் அந்த தத்துவங்கள் தான் வரப்போகுது.
அதாவது பஞ்சபூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5. நான் ஒன்ன விட்டுருக்கேனா? கர்மேந்திரியம் 5. ஆக மொத்தம் அந்த 20 தத்துவங்கள், அது கூட அந்த கரணங்கள் 4, 24 தத்துவங்கள் ஆகுதா. இவை அனைத்துமே புருடனுடைய தத்துவம், இந்த ஆன்மாவினுடைய தத்துவத்துக்கு அப்புறம் வருது. இது எல்லாமே எதுல இருந்து வருதுன்னா சிவ தத்துவம். அந்த சிவ தத்துவத்தை தான் அவங்க ஒன்றுன்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8x3 24. அந்த 24ம் இந்த ஆன்மாவும் அந்த புருடனும் இணைந்த நிலையான, ஆக மொத்தம் இத வந்து அவங்க 25 தத்துவங்களா பார்க்கிறாங்க. அப்ப நம்ம இறைவனுடைய திருவடியை போய் நாம அடையக்கூடிய அந்த தினத்தில் நாம இந்த 25 தத்துவங்களையும் பொருந்திய நாளோடு அந்த தத்துவங்களை கடந்துதான் நாம இறைநிலைய போய் அடையிறோம். அப்ப அந்த நாள்ல இது நாமளும் இறைவனும் அந்த பொருந்திய நாளில் புக்கு அறிந்து ஓங்கி இந்த தத்துவங்களை எல்லாம் நாம கடந்துதான் அந்த நிலைக்கு நாம சென்று இருக்கோம். அந்த பயிற்சி மூலமா இதையெல்லாம் நாம கடந்துதான் சென்று இருக்கோம். வருந்துதல் இன்றி மனை புகழாமே. அப்ப அந்த தத்துவங்களை கடந்த அந்த நிலைதான் எந்த வருத்தமும் இன்றி அந்த மனை புகுதல், அந்த புதுமனை புகுதல் மாதிரி இறைவனை வந்து நாம திரும்ப அடைய போற அந்த நிலை வந்து அதுதான். அப்ப இந்த இடத்துல அந்த 1, 2, 8, 3 அப்படின்னு சொல்லக்கூடியது 25 தத்துவங்களா தான் திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. 25 தத்துவங்களை நீ கடக்கும்போது நீ சிவ தத்துவத்துக்கு போயிடுற. அந்த சிவ தத்துவம் தான் நீயும் இறைவனும் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த திருந்திய தினமாகும். அந்த இடத்துல நீ இந்த தத்துவங்களை எல்லாம் விட்டு அத அத ஓங்கி உயர்ந்த நிலைக்கு நீ போகும்போது எந்த வருத்தமும் இன்றி அந்த மனையை நீ புகுந்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. எனக்கு 2மே வந்து சரின்னு தோணுனனால இன்னைக்கு அந்த 2 கருத்துக்களுமே பார்த்துட்டோம். அப்ப இதுவும் ஒரு காலமா சொல்றாரு. நம்ம பல காலம் அவரை விட்டு விட்டு அவரை விட்டு வந்த பிறகு திரும்ப நாம அவரை அடையிறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ணல. இந்த பிறவில நாம அவரை அடைய முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த திருந்திய தினம். அதுதான் இறைவனுடைய திருவடிய அடையக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம். இப்ப இந்த பாடல்ல இருந்து எப்படி வருதுன்னா, அந்த மனை புகழாமே அப்படின்னு முதல் பாடல் முடிந்திருக்குன்னா அடுத்த பாடல் மனை புகு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அதனாலையும் இந்த பாடலும் அடுத்த பாடலும் தொடர்பு உள்ள பாடல் அப்படின்னு சொல்றதுனாலையும் இது நட்சத்திரங்களை குறிக்கல, 27 நட்சத்திரங்களை குறிக்கல அப்படின்னும் அந்த கருத்தை வந்து சொல்றாங்க. இப்ப பார்க்கலாம் 744வது பாடல். மனை புகுவீரும் அகத்திடை நாடி என 25ம் ஈராறு அதனால் தனை அறிந்து ஏரட்டு தற்குறி 6 வினை அறி 6ம் விளங்கிய நாளே. மனை புகுவீரும் இந்த பாடல்ல பார்த்த மாதிரி புதுமனை புகுதல் இது எல்லாமே இந்த உடல் ஆகிய உடலையும் நாம மனை அப்படின்னு தான் சொல்றோம். இந்த இந்த உடலே ஒரு வீடு, இந்த உடல் கோயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இறைவனுடைய திருவடியை போய் நாம அடைகிறதும் வீடு பேரடைதல், மனை புகுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல மனை புகுவீரும் அப்படிங்கிறது இந்த உடலாகிய இந்த மனைக்குள் நீ புகுவாயாக. அதாவது இந்த புறத்தை விட்டுட்டு அகத்தே நீ செய்யக்கூடிய பயிற்சிக்கு அகத்திடை நாடி உள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய அகத்தை நீ நோக்கி நாடி செல்லும் போது என 25ம் நீ உள்ள போனேன்னா நீ வந்து ஒரு 25 தத்துவங்களை கடந்துதான் போற. அந்த 25 தத்துவங்கள் என்னென்னு பார்த்தோம். பஞ்சபூதங்கள் 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் பஞ்சபூதங்கள். இந்த 5 தான் நம்ம உடல்ல இருக்கு. அடுத்து ஞானேந்திரியங்கள், நமக்கு ஞானத்தை தரக்கூடிய 5 இந்திரியங்கள். இந்திரியங்கள்னா கருவிகள்.
அப்ப நிலத்துக்குரிய இந்திரியம் எது அப்படின்னா நம்மளுடைய மூக்கு. நுகரக்கூடிய தன்மை தருவது நிலத்துக்கானது. நீருக்கானது எதுனா சுவைத்தல். நாக்கு தான் வந்து நீருக்குரிய அந்த இந்திரியம், ஞான இந்திரியம். அடுத்து நெருப்புக்கானது எதுனா நம்மளுடைய கண்கள். பார்த்தல் அறிவை கொடுக்கக்கூடிய கண்கள் வந்து நெருப்புக்கான ஞானேந்திரியம். அடுத்து காற்றுக்கு வந்து நம்மளுடைய தோல், சருமம் தான் வந்து காற்றை உணரக்கூடிய ஞானேந்திரியம். அடுத்து ஆகாயத்துக்கான ஞானேந்திரியம் நம்மளுடைய காது. இந்த சத்தத்தை கேட்கிற, ஆகாய சத்தத்தை கேட்கிற உதவுற இந்த காது. அப்ப இந்த 5 ஞானேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களால் ஆன இந்த உடல் நமக்கு எப்படி அறிவு வருதுன்னா இந்த ஞானேந்திரியங்கள் தான் கொடுக்குது. அப்ப அந்த 5ம் ஒரு தத்துவம். அதையும் நாம கடந்தாதான் உள்ள போக முடியும். இந்த அகத்தே இருக்க, இந்த புறத்தே இருக்கக்கூடிய இந்த ஐம்பூதங்கள், இந்த 5 கருவிகள் என்ன செய்யும்னா வெளியில இருக்கக்கூடிய அறிவை தான் உள்ள கொண்டு வர நினைக்கும். அப்ப இந்த 5 அறிவுகளையும் ஞானேந்திரியங்களையும் நம்ம உள்ள செலுத்தும் போது, வெளியில கடந்து உள்ள செலுத்தும் போதுதான் உள்ள இருக்கக்கூடிய இறைவனை அடைய முடியும். அப்ப இந்த 5ம் ஞானேந்திரியங்கள். அடுத்து கர்மேந்திரியங்கள். கர்மம் அப்படின்னா செயல்கள், நாம செய்யக்கூடிய செயல்கள். நமக்கு வாய் வந்து ஒரு செயல். நம்ம உணவை உள்ள எடுத்துக்கிறதும் வாய் வழியாதான். உள்ள இருக்கக்கூடிய நம்ம மனதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம வெளிப்படுத்துற தொழில். அந்த 2 தொழிலையுமே நம்மளுடைய வாய் வந்து செய்யுது. அப்புறம் 2 கைகளும் ஒரு கர்மேந்திரியம். கர்மேந்திரியம்னா செயல்களை செய்யக்கூடிய கருவிகள். நம்ம ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய கைகளை தான் பயன்படுத்துறோம். அப்ப கை வந்து ஒரு செயல் கருவி. அப்புறம் கால், இந்த உடலை நம்ம நினைக்கிற இடத்துக்கு நகர்த்தி செல்ல உதவுறது இந்த கால்கள். கை வந்து இந்த உடலுக்கு அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கும். கால் இந்த உடலை அந்த பொருள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஆக கால் வந்து ஒரு கர்மேந்திரியம். அடுத்து நம்ம சாப்பிட்ட உணவை செரிமானம் பண்ணி வெளியில அனுப்பக்கூடிய கருவி நம்மளுடைய மலக்குடல், அந்த மலத்தை கழிக்கக்கூடிய ஆசனவாய். அது ஒரு கர்மேந்திரியம். அதுக்கப்புறம் நமக்குள்ள வரக்கூடிய இன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஜனனம், பிறப்புறுப்புகள், அததான் நம்ம எழுவாய் கருவாய் அப்படின்னு சொல்றோம். அவை இரண்டும் சேர்ந்து மொத்தம் 5 கருவிகள். வாய், கை, கால், எழுவாய், கருவாய். இந்த 5ம் கர்மேந்திரியங்கள். அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் 5. தன்மாத்திரைகள்னா என்னன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞானேந்திரியங்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். அதுல இருந்து நமக்கு பெறக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா. கண்களால பார்த்தலாகிய உணர்வு நமக்கு கிடைக்கும். காதால கேட்டலாகிய உணர்வு கிடைக்கும். மூக்கால நுகர்தலாகிய உணர்வு கிடைக்கும். நாக்கால சுவைத்தலாகிய உணர்வு கிடைக்கும். தோலால தொடுதலாகிய உணர்வு கிடைக்கும். இந்த 5 உணர்வுகள், இதுவும் நமக்கு உள்ள பெறக்கூடிய உணர்வுகள். இந்த 5ம் தன்மாத்திரைகள். ஆக மொத்தம் 20 வருது. பஞ்சபூதம், ஞானேந்திரியம், தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள். இந்த 20 செயற்கருவிகளும் இந்த உடல்ல பொருத்தப்பட்டு இது 20 தத்துவங்களா இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. இதனோட சேர்ந்து இன்னும் 5 தத்துவங்கள், மொத்தம் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இன்னும் 5 என்ன அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுக்கப்புறம் புருடன். மனம் நமக்கு தெரியும். இந்த இந்த 5 கருவிகளையும் கொண்டு நம்மளுடைய மனம் வந்து நிறைய எண்ணங்கள், உணர்வுகளை உருவாக்குது இல்லையா, அது மனம். அந்த மனதுல இருந்து இது சரியா தவறா அப்படின்னு நமக்கு செயல்பட வைக்கக்கூடிய புத்தி. அப்புறம் நம்ம பல பிறவிகளா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவுனால கிடைக்கக்கூடியது சித்தம். எல்லா விஷயத்திலையும் நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற உணர்வை கொடுத்து அந்த இறைவனுடைய உணர்வை நமக்கு இல்லாம ஆக்குறது நம்மளுடைய அகங்காரம். இது எல்லாத்துக்கும் காரணமா நமக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவாகிய புருடன். இவை 5ம் தான் சேர்ந்து 25 தத்துவங்கள். அப்ப நம்ம இந்த உடலுக்குள்ள போறோம் அப்படின்னா இந்த 5 தத்துவங்களையும் நாம வந்து கடந்த நிலைக்கு போறோம். அப்படி நம்ம உள்ள போகும்போது அடுத்து அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஈராறு ஈராறு இந்த 25 தத்துவங்களை கடந்த பிறகு உள்ள இருக்கக்கூடிய ஈராறு அப்படிங்கிறது 12 குறிக்குது.
12 அப்படிங்கிறது இந்த ஒரு காலச்சக்கரம் வந்து இந்த தத்துவங்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னொரு காலச்சக்கரம் வந்து அந்த 12 ராசிகள். அப்ப எப்படி இந்த 25 தத்துவங்களுக்கு மேல இன்னும் சில தத்துவங்கள் இருக்கோ, எப்படி இந்த 25 தத்துவங்களையும் நாம கடக்கும்போது, அதுக்கு மேல இன்னும் சிவ தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள்லாம் இருந்து இந்த உடலை இயக்குதோ, அதே மாதிரி இந்த ஈராறு அப்படிங்கிறது அந்த 12 ராசிகள நாம கடக்கும்போது, அந்த ராசிகளுக்கும் மேலா இருக்கக்கூடிய அதே தத்துவம் தான். எப்படி இந்த தத்துவங்களுக்கு மேல இறைவன் இருக்காரோ, அதே மாதிரி இந்த 12 ராசிகளுக்கு மேலேயும் அந்த சிவ தத்துவம் இருக்கு. அத நம்ம உள்ள போகும்போது தான் அதையும் நம்மளால உணர முடியும். அதனால் தன்னை அறிந்து இந்த இந்த 2யும் நாம கடந்து உள்ள செல்லும்போது, ஏரட்டு தற்குறி 6. இத தற்குறி அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய குறிகளாக சொல்லப்படுவது 6 அப்படின்னா 6 ஆதாரங்கள சொல்லியிருக்காங்க. ஏரட்டு அப்படிங்கிறது அந்த அந்த ஒவ்வொரு ஆதாரங்களையும் நாம கடந்து செல்லும்போது 7வதா ஒரு ஆதாரம் இருக்கு. இந்த 6 ஆதாரங்களுக்கும் மேலான ஆதாரம். இந்த 6 ஆதாரங்களை நாம கடக்கும்போது அந்த 7வது ஆதாரம் எப்படி தானாக இயங்குமோ அது போல. அதாவது இந்த இடத்துல 3 விஷயங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு. 25 தத்துவங்கள், அதற்கு மேல சிவ தத்துவம். 12 ராசிகள், அதற்கு மேல இருக்கிறதும் சிவ தத்துவம். 6 ஆதாரங்கள், அதற்கு மேல 7வது ஆதாரமா இருப்பதும் சிவ தத்துவம். வினை அறியாரும் விளங்கிய நாளே. எப்ப நம்ம வந்து இந்த இந்த மூன்றையும் இந்த 3 சக்கரங்களா சொல்லப்படுற அந்த கால சக்கரங்களா சொல்லப்படுற 25 தத்துவங்கள், 12 ராசி மண்டலங்கள், 6 ஆதாரங்களையும் நம்ம கடந்து போறோமோ, அப்ப நமக்கு வினை அறி அப்படின்னா நாம செய்த நல்வினை தீவினை முன்வினையில் செய்த அந்த அவை அனைத்தும் ஆறும் ஆறும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆறி போயிடும், தணிந்து விடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல 6 தான் நம்ம பாதை, நம்ம செல்லக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த வினையை நீக்கி நாம செல்லக்கூடிய பாதையாகவும் இதுதான் வந்து விளங்குது. விளங்கிய நாளே இதன் மூலமா தான் நாம வந்து அடைய போறோம். அப்ப திரும்பவும் பார்க்கலாம். மனை புகு வீரும் அகத்திடை நாடி. இந்த உடல் ஆகிய இந்த மனையை நாம புகுந்து செல்வது மூலமாக அல்லது அந்த இறைவனுடைய திருவடியான அந்த மனையை நாம் அடைவதற்கு புகுவதற்கு அகத்திடை நாடி இந்த புற உடலை விட்டுவிட்டு அக உடலை நாம் நோக்கி என 25 அவ்வாறு நாம் உள்ள செல்லும் போது இந்த 25 தத்துவங்களையும் கடந்து ஈராறு 12 ராசிகளையும் கடந்து அதனால் தன்னை அறிந்து அதன் மூலமாக நம்மை உணர்ந்து ஏரெட்டு தற்குறி ஆறும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குறிகளாக சொல்லப்படக்கூடிய அந்த 6 ஆதாரங்களையும் கடந்து வினை அறி ஆறும் நாம் பிறவியில் செய்த வினைகளை கடந்து அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த வழியை கண்டுபிடித்து அதன் வழி சென்று விளங்கிய நாளே அதுதான் நாம அடையக்கூடிய அந்த நிலையாகும். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைரேகை இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் தற்குறி என்னுடைய குறியீடு. அப்ப என்னுடைய கையெழுத்து தான் என்னுடைய குறியீடா இருக்கு. அப்ப ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கையெழுத்து போட தெரியாதவங்க தானே இத பயன்படுத்துறாங்க. அப்ப தற்குறி அப்படிங்கிறது கையெழுத்து போட தெரியாதவங்கள குறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தற்குறிங்கிறது அவரவர் கைரேகை. என்னுடைய குறியீடு என்னுடைய கைரேகை. அப்ப ஒரு காலத்துல கையெழுத்து போட தெரியாதவங்க தான் கைரேகை பயன்படுத்துறாங்கன்றப்ப அவங்கள வந்து தற்குறின்னு அத திட்டுற மாதிரி பயன்படுத்திட்டோம். மனை புகு வீரும் அகத்திடை நாடி இறைவனாகிய திருவடியை மனையாக கொண்டு அந்த மனையை நாம் புகுவதற்கு
இந்த வீடாகிய இந்த உடலையும் நாம புகுந்து அகத்திடை நாடி உள்ள இருக்கக்கூடிய அந்த மனதை நாடி என 25 ஈராறு அதனால் இவற்றை நாம் கடக்க வேண்டுமானால் 25 தத்துவங்கள் 12 ராசி மண்டலங்கள் அனைத்தையும் கடந்து தனை அறிந்து நான் யார் என்பதை உணர்ந்து ஏறட்டு தற்குறி ஆறு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரங்களையும் கடந்து வினையறி ஆறும் நாம் செய்த வினைகளை கடந்து அதன் வழி சென்று விளங்கிய நாளே அதுதான் அந்த இறைவனை அடையக்கூடிய நாளாகும். அந்த விளங்கிய நாளே அந்த அந்த 4 அப்படிங்கிறது எந்த 4 குறிக்குதுன்னா நம்ம பார்க்கக்கூடிய சிவ தத்துவத்தை 4 தத்துவங்களா நாம பார்க்கிறோம். ஒண்ணு சிவம், இன்னொன்று சக்தி, அடுத்து நாதம், விந்து. இந்த 4ல இருந்துதான் அடுத்த தத்துவங்கள் வருது. இந்த 4ம் திரும்ப பிரிந்து சிவ தத்துவங்களா பிரிந்து அடுத்து இந்த 5 தத்துவங்கள் வருது. அப்ப இந்த 25 தத்துவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேலான தத்துவம் எது அப்படின்னா இந்த 4 தத்துவம் தான். சிவம், சக்தி, நாதம், விந்து. இப்ப இந்த 12 ராசி மண்டலங்களுக்கு மேல அந்த ராசி மண்டலங்களை இயக்கக்கூடியது எது அப்படின்னா அதுவும் இந்த 4 தான். சிவம், சக்தி, நாதம், விந்து. இந்த 6 ஆதாரங்களை நாம கடந்து போய் அடையக்கூடிய அந்த 7வது சக்கரத்துல இருக்கிறது எதுனா அதுவும் இந்த 4 தான். சிவம், சக்தி, நாதம், விந்து. அப்ப நம்ம இறைவனுடைய திருவடியை அடைய போறோம்னா அதற்கு முன்னாடி இந்த 4 தத்துவங்களையும் நாம அடைந்துதான் அடைய போறோம். அப்ப நம்மளுடைய வினை தீர்ந்து நாம அந்த வழி செல்லும் போது நமக்கு இந்த 4மே விளங்கிவிடும். அதுதான் அந்த விளங்கக்கூடிய நாளாகும். இந்த நாளையும் நம்மளால புரிந்துக்க முடியும். இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம். 745வது பாடல். நாளும் கடந்தது நால்வரும் நாலஞ்சு பாலம் கடந்தது 10-15 கோலம் கடந்து குணத்து ஆண்டு மூவிரண்டு ஆலம் கடந்தது 1 ஆர் அறிவாரே. நாளும் கடந்தது. நாளும் அப்படிங்கிறது இந்த முதல் பாடல்ல 4 அப்படின்னு சொல்லி முடித்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாடல்ல 4ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல விளங்கிய நாளே அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 தத்துவங்களை 4ஆ எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நாளும் கடந்தது அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கக்கூடிய 4 தத்துவங்களா பார்க்கக்கூடிய அந்த நாளையும் நாம கடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கீழே இருக்கக்கூடிய 4னா படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால், அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய உருத்திரன், மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகேஸ்வரன். அந்த நாள் வரதான் நாளும் கடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை கடந்து நாளும் கடந்தது நால்வரும் 4-5 4-5 அப்படிங்கிறது இந்த இடத்துல 4 கூட்டல் 5 அதாவது 9 அப்படிங்கிறத தான் 4-5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த 9 அப்படிங்கிறது என்னன்னா அருவம், உருவம், அருவுருவம் அந்த 3லையும் 3 நிலைகளா பாக்குறாங்க. அப்ப அருவத்துல ஒரு 3 நிலை, அருவுருவத்துல 3, உருவத்துல 3 அப்படின்னு பார்க்கும்போது 9 நிலைகளா பாக்குறத தான் இந்த இடத்துல 9ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 9ல தான் இந்த 4 தத்துவங்கள் வருது. சிவன், சக்தி, நாதம், விந்து, அதுக்கப்புறம் சதாசிவன், மகேஸ்வரன், உருத்திரன், திருமால், பிரம்மன். இந்த 9 தான் இந்த இடத்துல 4-5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வரக்கூடிய 4ம் கடந்தது அப்படிங்கிறது எப்பவும் சொல்லக்கூடிய அந்த 4 தொழிலை செய்யக்கூடியவர்கள். அடுத்து வரக்கூடிய 4-5 அப்படிங்கிறது அந்த 9 பேரை சொல்லியிருக்காங்க. பாலம் கடந்தது. இந்த இடத்துல பாலம் அப்படிங்கிறது நெற்றிய சொல்லியிருக்காங்க. பாலம் கடந்தது 10-15 10 கூட்டல் 15 அதாவது 25 தத்துவங்கள்.
இந்த நம்மளுடைய நெற்றி அப்படிங்கிறது இந்த ஆஜ்னா சக்கரத்தை நாம கடக்கும்போது நம்ம இந்த 25 தத்துவங்களையும் நாம கடந்து விடுகிறோம் அப்படிங்கிறது. பாலம் கடந்தது 10 15. கோலம் கடந்த குணத்து ஆண்டு. கோலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சுற்றி அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. கோலம் கடந்த குணத்து ஆண்டு மூவிரண்டு. மூவிரண்டு அப்படிங்கிறது 6. 3 இன்ட்டு 2 6. அதாவது இந்த 6 சக்கரங்களை சொல்றாங்க. நம்ம இந்த நெற்றியில இருக்கக்கூடிய இந்த 25 தத்துவங்களை நாம கடக்கணும் அப்படின்னா கீழே சுற்றி இருக்கக்கூடிய அந்த குணத்து ஆண்டு அதுல இருக்கக்கூடிய அந்த குணங்களை நாம ஆண்டு கடந்து அந்த 6 சக்கரங்களையும் கடந்து ஆழம் கடந்தது. இது அனைத்தையும் நாம கடந்த பிறகு ஆழம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நச்சுத்தன்மை நாம செய்த செய்த வினைகள் அவை அனைத்தையும் நாம கடந்து ஒன்று ஆர் அறிவாரே. இது எல்லாத்தையும் நாம கடந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மேலான ஒருவன் இருக்கிறான், அதை யாரும் அறியவில்லையே அப்படின்னு நம்மளுடைய நிலைமைய நினைத்து வருத்தப்படுறாரு. இப்ப இதுல எல்லாமே சில கணக்குகள் மாதிரி எண்களை கொடுத்து நம்ம கடக்க வேண்டிய தத்துவங்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க. திரும்பவும் பார்க்கலாம். நாளும் கடந்தது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த 4 தொழிலையும் செய்யக்கூடிய பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன் அந்த ஆகியவர்களுடைய உருவங்கள் 4ஐயும் கடக்கும்போது 4 5 அதுல இருக்கக்கூடிய அருவம் அருவுருவம் அந்த உருவ நிலைகளாக பார்க்கக்கூடிய அந்த 9 நிலைகளையும் பாலம் கடந்தது 10 15. இவை அனைத்தையும் கடக்கும்போது இந்த 6ஐயும் 7ஐயும் இணைக்கக்கூடிய அந்த இடத்தை நாம கடப்பதற்கு 25 தத்துவங்களையும் நாம் கடந்து கோலம் கடந்த குணத்து ஆண்டு மூவிரண்டு 6 ஆதாரங்களையும் நாம சுற்றி அவற்றினுடைய குணத்தையும் கடந்து ஆழம் கடந்தது நம்மளுடைய நச்சுகளை அனைத்தும் கடந்து ஒன்று ஆர் அறிவாரே. இது அனைத்தையும் நம்மள கடத்தி கூட்டிட்டு போறவன் தான் அதற்கு மேல ஒருவனாக இருக்கிறான். இவை அனைத்துக்கும் காரணமாவனவன் இதற்கு மேலதான் இருக்கிறான். இவை அனைத்தையும் நாம கடந்துதான் அந்த நிலைக்கு வந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை ஏன் இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த பாடல்கள் வரைக்கும் காலத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுவும் அந்த காலத்தோட தான். அதாவது இந்த ஆன்மா வந்து இறைவனை தரிசிக்க வேண்டிய காலம் வந்து இத்தனை இவை அனைத்தையும் கடந்துதான் நாம அதை வந்து தரிசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இது அனைத்தையும் ஒரு காலமாக நாம கடக்க வேண்டிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு 3 பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம். முதல் பாடல் நாம கடக்க வேண்டிய தத்துவங்கள் 25 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2வது பாடல்ல அந்த 25 தத்துவங்களுக்கும் மேலாக 6 ராசிகள் 12 ராசிகளுக்கும் மேலாக 6 ஆதாரங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம் வந்து 4 சிவன், சக்தி, நாதம், விந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த பாடல்ல அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய 4 தொழிலை செய்யக்கூடியவர்கள், 9 நிலைகளாக இருக்கக்கூடியவர்கள், 25 தத்துவங்களாக இருக்கக்கூடியவர்கள், 6 ஆதாரங்கள் அனைத்தையும் நாம கடந்த பிறகு அந்த இடத்துல ஒருவனாக இருப்பதை நாம அறிய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதோட முடிக்கலாம். அடுத்த பாடலை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு கடைசி பாட்டுக்கு மட்டும்தான் வந்தாங்க. அண்ணா எதுவும் சொல்றியாண்ணா? மக்களே வணக்கம். இல்ல இன்னைக்கு சொல்லல பிரியா, இப்பதான் வந்தேன் நான் வீட்டுக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப் செமினார் இருந்தது, இப்பதான் வந்தேன் நான்.
முழுமையாவும் நான் உள்வாங்கல நீங்க என்ன பேசுனீங்கன்ட்டு. ம். ஆமா. நட்சத்திரம் நம்ம எல்லாத்துக்கும் நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ம். ஆமா. அந்த நட்சத்திரம் தான் நம்ம வாசி யோகம் இதுபடி நம்ம ஆன்மா அப்படின்றது அந்த நட்சத்திரத்திலிருந்து ரிலீஸ் ஆன ஒரு சின்ன ஒரு துகள், ஒரு ஒளி துகள், லைட் பார்ட்டிக்கிள் தான் நம்மளுடைய ஆன்மா. ம். அப்ப நம்மளுடைய நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து சொல்ல சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நட்சத்திரத்தை வந்து நம்ம வாயால சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து உங்க நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க. நம்ம நட்சத்திரத்தை வந்து நம்ம வாயால நம்ம சொன்னாலே நமக்கு பல கண்மங்கள், கர்மங்கள், வினைகள் தீரும்னு சொல்லுவாங்க. ம். ஆமா. அதத்தான் பாட்டுல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரியா? நட்சத்திரம் தான். ம். நம்ம ஆமா, பிறந்த நான் அதுல 2 விதமா சொல்லியிருந்தாங்க. ம். ஒருத்தவங்க வந்து நம்ம பிறந்த நட்சத்திரத்துல இருந்து அவர் ஒரு கணக்கு சொல்லி அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நாம இந்த ம். இறைநிலை அடையக்கூடிய பயிற்சி செய்தோம்னா கட்டாயம் இறைவன் அடையலாம்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து ம். சொல்லியிருந்தாங்க. ம். ம். இன்னொருத்தவங்க வந்து இந்த இடத்துல எங்கேயுமே அவர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லவே இல்ல. 2, ம். 8, 3 அப்படின்னு அதை நம்ம கூட்டினோம்னா 8 இன்ட்டு 3 கூட்டல் 2 25. அந்த 25 தத்துவங்களை தான் வந்து இந்த பாடல்ல சொல்லிட்டு அடுத்த பாடல்லையும் 25 தத்துவமா தான் அவங்க சொல்லியிருக்காங்க ம். அப்படின்னு ஆமா. இரண்டுமே ஒரு சரியான விளக்கம் போல இருந்தது. ம். அந்த நட்சத்திரம் தான் தத்துவங்களா உடம்புக்குள்ள பிரியுது. புரியுது. ஆமா, பிரியுது. ஆமா. 25ன்னு வச்சுக்கலாம், 36ன்னு வச்சுக்கலாம். அது எல்லாமே நம்மளுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் நாத விந்து. நமக்குரிய நாத விந்து. அந்த ஃப்ரீக்வன்சி. ம். ஆமா. அதனால வந்து நம்மளுடைய வலது கை ரேகை இருக்கு இல்லையா? ம். நம்ம வலது கை ரேகையிலேயே உங்களுடைய நட்சத்திரம் இருக்கும். அதனால தான் இப்ப வந்து எனக்கு வந்து பிறந்த நாள் குறிச்சு எங்க அம்மா, அப்பா வந்து ஜாதகம் எழுதியிருக்காங்க. இப்ப நான் வந்து ஒரு அனாதை பையன்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருந்தாலும் நம்மளுடைய நாடி ஜோசியம்னு சொல்லுவாங்க. நாடி ஜோசியம் அப்படின்னா உங்க கை ரேகைய கேட்பாங்க. அவங்க நீங்க யார பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரேகைய குடுத்தோம்னா, அவன் உன் நட்சத்திரத்த சொல்லிருவான். சரியா? அப்ப நம்மளுடைய உம், வலது தம்முல நம்மளுடைய ம், எல்லா இதுவுமே இருக்கும். சூரியன் எந்த இடத்துல இருக்கான், சந்திரன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்ட்டு. இப்ப நான் ஒரு அனாதையா இருந்தா கூட சொல்லுவாங்க. நீ வந்து விருதுநகர் மாவட்டத்துல அந்த இந்த குடும்பத்துல பிறந்திருப்ப. உன் கூட வந்து ஒரு தங்கச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைரக்ஷன்ல, இந்த அமைப்புல வீடு எல்லாமே சொல்லிருவாங்க. வேற எந்த ஜோதிடத்திலயும் அப்படி சொல்ல முடியாது. ம். கைரேகை மட்டும் இருந்தா போதும். உன்னுடைய நட்சத்திரத்த சொல்லிருவாங்க. சரியா? அதனால வந்து நம்ம நட்சத்திரம் வந்து அதான் நம்ம நாத விந்து. நம்ம ரேகைய மாதிரி, நாடி மாதிரி நம்ம கூடயே வரும். ம். ஆமா. அதுல நம்பிக்கை இருக்கிறவங்க நட்சத்திரத்தையும் ஒரு முக்கியத்துவம் குடுத்துக்குங்க. நீங்க பூஜைக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, உங்க நட்சத்திரத்த வாயில சொன்னாலே போதும். நம்ம இதுலயே சொல்லுவாங்க. ஒவ்வொரு அ சந்திரன், சூரியன் அப்படின்னு வாயில சொன்னாலே போதும். அந்த கிரகத்தோட அனுக்கிரகங்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரி மக்களே. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க நட்சத்திரம் ஏன்னா நெறைய பேருக்கு நம்ம நட்சத்திரம் தெரியாது இல்லையா? நெறைய பேருக்கு தெரியாது. இப்ப எங்களுக்கே சின்ன வயசுலலாம் தெரியாது. எங்களுக்கெல்லாம் அந்த மேரேஜ் அந்த டயத்துல தான் வந்து சரி என்னென்னமோ சொல்றானுங்க. நட்சத்திரன்றானுங்க, ராசின்றானுங்கன்னு அப்பதான் எங்களுக்கே தெரியும். ம். சரி பிரியா. போதும்னு நெனைக்கிறேன். நீ வேற எதுவும் கன்க்ளூட் பண்ணு. என்ன? ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி மணியா, வணக்கம். நன்றிம்மா. தேங்க்யூ மேம்.
தேங்க்யூ மேம். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।